இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். உங்களுடைய பார்வையில் நீங்கள் சிவவாக்கியரை எப்படி பார்க்குறீங்க? சிவவாக்கியர் முதல்ல எல்லா சித்தர்களிடத்திலிருந்து ஒரு வேறுபட்டிருக்கும். அவர்களுடைய நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனவென்று சொல்லும் மந்திரம் எதுடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளரி கையில் அப்படிங்கிறார். இது முழுக்க 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 ஒரு பிரபஞ்சத்தோட பேர் உணர்வு நிலையா இருக்கிற 18 சித்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் மருத்துவத்தை எடுத்துகிட்டு போயிருப்பார், ஒரு சித்தர் பாடல்கள் எடுத்துகிட்டு போயிருப்பார், ஒருத்தர் ஞானத்தை எடுத்துகிட்டு போயிருப்பார், ஒருத்தர் உணர்வை எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் சிவவாக்கியர் முழுக்க 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 நீங்கள் ஒன்று பிறவாமை அப்படிங்கிற இல்லை இரவாமை, இந்த 2 விஷயம் நன்றி. ஆனால் இது 2 தாண்டி ஒரு நிலை இருக்குது நடுவில், அதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதை பற்றி நீங்கள் தெளிவடைஞ்சாதான் இந்த 2 நிலைகளும் உங்களுக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, இது ஒரு சர்க்கிள்ங்க. இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து தனியாக பிரிஞ்சு வேறு நிலைக்கு நீங்கள் போக முடியும்ன்ற, அதாவது அடுத்த அப்கிரேடுக்கு நீங்கள் போக முடியும்ன்ற. சும்மா ஏதோ நீங்கள் போனதுக்கப்புறம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4 தூண் வச்செல்லாம் கோவிலை கட்டலை. கோவில்ன்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களிலுமே இறைவனோட சப்தமும் இறைவனோட நாதமும் இருக்குது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரம்ம யோகம் பிரம்மஸ்ரீ ஹரீஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான சில வழிகாட்டல்கள் அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். குரு கடாச்சம், குரு அருள் உண்டாகட்டும். வணக்கம். முதலாக ஐபிசி பக்திக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ நம்ம இந்த விஷயமெல்லாம் பேசணும் அப்படின்னு தோணும். ஆனால் உங்ககிட்ட கேள்விக்கு உட்கார்றப்போ என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி கேள்வி யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவவாக்கியர் தான் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. சிவவாக்கியர், உங்களுடைய பார்வையில் நீங்கள் சிவவாக்கியரை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆன்ம விழிப்புணர்வு செய்கிற ஒருவராக பார்க்குறீங்களா, அல்லது பக்தி சார்ந்த ஒருவராக பார்க்குறீங்களா, இல்லை இது எல்லாத்தையும் விட்டு ஒரு மெய்ஞானம் தேடி நடைப்பயணம் செய்கிற ஒரு மெய்ஞானியாக பார்க்குறீங்களா? சிவவாக்கியர் முதல்ல எல்லா சித்தர்களிடத்திலிருந்து ஒரு வேறுபட்டிருக்கும். அவர்களுடைய நீங்கள் பாடல்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர்லேயே அவருக்கு உண்டான அர்த்தம் இருக்கும், சிவவாக்கியர். ஏன்னா சிவவாக்கியர் எழுதப்பட்ட ஒவ்வொரு நூல்களாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா சித்தர்களை ஓவர் கம் பண்ணி தான் பல விஷயங்களை கொண்டு வந்திருப்பார். ஏன்னா அவர் பேரே சிவ வாக்கியர் தான். வாக்கியர்னா என்ன? வாக்கியம். அப்போ சிவ வாக்கியம். ஸோ சிவவாக்கியர் எழுதின பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நேரடியாக சிவபெருமான் இடத்துலேருந்து ஞானத்தில் ஓடி வந்த ஒரு சொற்கள் தான் அது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனவென்று சொல்லும் மந்திரம் எதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்டி சட்டி சாட்டவும் கரிச்சுவை அறியுமோ அப்படின்றது. அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? ஏன்னா பல பேர் பல விதங்களில் பல கோணங்களில் அதுக்குண்டான பதில்களை கொடுக்குறாங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனவென்று சொல்லும் மந்திரம் எதடா. ஒருவர் உணர்வு நிலையில் இறைவனை அறியும் பொழுது உணர்வாக தன்னுணர்வில் சிவத்தை ஒவ்வொருவரும் கொண்டு வரும்போது நேரடியாக அவர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற கற்களில் இறைவனோ இல்லை கோவில்களில் இறைவனோ தேவைப்படாது. ஆனால் இறைவனை அறியறதுக்கு முன்னாடி அந்த பக்தி என்பது தேவைப்படும் அப்படின்றது அந்த 2 வரிகளில் கொண்டு வந்திருப்பார் ரொம்ப சிறப்பாக. ஸோ பக்தி அப்படின்றது முதல்ல ஒரு பேசிக் தான். நீங்கள் பக்தியை கடக்காமல் நீங்கள் ஞானத்திற்கோ இல்லை சிவவாக்கியத்திற்கோ சிவஞானத்திற்கோ எவராலும் வரவே முடியாது. முதல்ல பக்தி அப்படின்ற ஒரு படிக்கலை நீங்கள் தொட்டுட்டு தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் வர முடியும் அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த பாடலில் கொண்டு வந்திருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனவென்று சொல்லும் மந்திரம் எதுடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளரி கையில் அப்படிங்கிறார். இது முழுக்க 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 ஒரு பிரபஞ்சத்தோட பேர் உணர்வு நிலையை அந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பார். ஸோ ஒவ்வொருவரும் உள்ளுக்குள்ளார அந்த சிவ உணர்வை தொடும்பொழுதும் ஒவ்வொருவரும் அந்த உள்ளுக்குள்ளார இருக்குன்னு அந்த அணுக்களின் சேர்க்கையோட அந்த ஓம்கார நாதத்தை ஒவ்வொருவரும் டச் பண்ணும்போது நேரடியாக இறைவனை ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தில் காணலாம் அப்படின்றத ரொம்ப அருமையாக சிவவாக்கியர் அந்த ஒரு பாடல்களை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ சிவவாக்கியரோட பாடல்களை நம்ம தொட்டோன்னா திருவள்ளுவர் எப்படி திருக்குறளில் 2 வரியில் நம்ம பல ஆயிரம் அர்த்தங்கள் நம்ம எடுக்க முடியுமோ அந்த மாதிரி சிவவாக்கியரோட பாடல்களில் பல ஆயிரம் அர்த்தங்களும் பல ஞானங்களும் அதில் புதைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அதை இன்னும் டீகோட் பண்ணி போனீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இதே போல் ஒரு நேர்காணலில் அமர்ந்திருக்கிறப்போ அந்த கெஸ்ட் என்கிட்ட சொன்ன ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இதே பாடலுக்கு நட்டகல்லும் பேசும் ஓம்
எனும் நாதன் உள்ளிருக்கையில். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு கோவிலில் ஒரு சிலையை நம்ம விக்கிரகத்தில் வைக்கிறாங்க பிரதிஷ்டை பண்ணி. அந்த இடத்துல மந்திரம் ஓதுறாங்கல்ல, ஒவ்வொரு ஐயரும் வந்து மந்திரத்தை ஓதும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த மந்திரம் ஒரு சொற்கள் வந்து அதீதமான ஒரு சக்தி ஏற்படும். அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வைப் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்து ஒரு திட்டிட்டேன்னா உங்களுக்கு உடனே உள்ளுக்குள்ளார ஒரு நெகட்டிவ் ஆயிரும். அதே ஒரு வார்த்தையை வச்சு உங்களை பாசிட்டிவ் பண்ண முடியும். இதுதான் மந்திர சொற்கள் அப்படின்றது. அப்போ ஒரு கோவிலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு வேப்ப மரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு புளிய மரமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும் பிரபஞ்சத்தில், நீங்கள் வச்சுட்டு அந்த இடத்துல டெய்லி பாசிட்டிவாக நீங்கள் சிவநாமமோ இல்லை ஹரிநாமமோ இல்லை சித்தர்களுடைய நாமங்களை நீங்கள் ரெகுலராக சொல்ல என்ன ஆகும்னா, அந்த சிலைகளுக்கு வந்து ஒரு எனர்ஜி அப்படின்றது உங்ககிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னன்னா, அங்கே ஒரு 4 மக்கள் கூடும்பொழுது அங்கிருந்து சக்தி வந்து மற்றவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ஒளி மூலயமாவோ இல்லை உள்ள பிரதிஷ்டை செஞ்சுருக்கிற அந்த சிலைகள் மூலயமாவோ அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது தான் அதுக்குண்டான மீனிங். இப்போ சிவவாக்கியர் வந்து மற்ற சித்தர்களை விட எப்படி வித்தியாசப்படுறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பல வித்தியாசப்படுறாரு மேம் சிவவாக்கியர் வந்து. ஏன்னா இருக்கிற 18 சித்தர்களே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து, ஒருத்தர் வந்து மருத்துவத்தை எடுத்துகிட்டு போயிருப்பார், ஒரு சித்தர் வந்து பாடல்கள் எடுத்துகிட்டு போயிருப்பார், ஒருத்தர் வந்து ஞானத்தை எடுத்துகிட்டு போயிருப்பார், ஒருத்தர் உணர்வை எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் சிவவாக்கியர் முழுக்க 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 சிவமாகவே வாழ்ந்தவர். அவர் முழுமை சிவ உணர்வில் போய் மெய்ஞானத்தை தாண்டி பல காகா புஜண்டருக்கு அப்புறம் கூட சொல்லலாம். காகா புஜண்டருக்கு அப்புறம் ஒரு பெருநிலைக்கும் ஒரு ஞான நிலைக்கு போன ஒரே ஒரு சித்தர் யாருன்னா அது மறுக்கவே முடியாது, அது சிவவாக்கியர் தான். ஏன்னா யாருமே பேசப்படாத பல விஷயங்கள் வந்து அவர்களுடைய நூட்களில் டைரெக்டாக அடித்து உடைச்சிருப்பார். நீங்கள் அதை இன்னும் டீகோட் பண்ணி போனீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ சித்தர்கள் இருந்தோம், 18 சித்தர்கள்லாம் அவங்க மட்டும் கிடையாது, இன்றளவும் சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ பேர் இருந்தும் குறிப்பாக சிவவாக்கியர் உங்கள் மூலயமா வெளியே வராருன்னா அப்போ அவருடைய சக்தியும் அவருடைய சத்தியமும் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ எல்லாமே ஒரு சத்தியத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராமிஸை தனக்குள்ளே கடைப்பிடிச்சி முழுமையாக சிவநிலைக்கு போனவங்களால் மட்டும்தான் டைரெக்டாக அப்படி ஒரு சொற்களை எழுத முடியும். ஸோ ஏன்னா பிரபஞ்சம் அப்பேற்பட்ட ஒரு பேராற்றலும் ஒரு பெரும் சக்தியும் வந்து கொடுத்துரும். கண்டிப்பாக சார். இப்போது சிவவாக்கியரோட பாடலில் சிவம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது அங்கு ராமமே நாமமே அப்படின்னு சொல்லியும் சில பாடல்களில் வருது. அங்கே ஓம் நம சிவாயம் வருது, ராம நாமமே அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னும் போது இங்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க இது வந்து இடைச்செருகல் அப்படின்ற மாதிரி இந்த சிவவாக்கியத்தில் சொல்கிறாங்க. உண்மை என்ன? அப்படிலாம் கிடையாது மேம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு, அவ்வளோதான். ஸோ அரியும் சிவனும் ஒன்று தான். அவர் அங்கே சறுக்கலை. முட்டாள், அரியும் சிவனும் ஒன்று. அதுதான் சிவத்தை சொன்னதுக்கு அப்புறம் ராம நாமமே தான் முடிச்சிருப்பார். ஏன்னா ராமமே எங்கேருந்து வந்ததுன்னா சிவத்திலிருந்து தான் வந்துச்சு. ஸோ எல்லாமே சிவன் அப்படின்றத ஒரு மூலப்பொருள், ஒரு மூலக்கரு. அந்த மூலத்திலிருந்து வந்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ராமர் அந்த இடத்துல குறிப்பிட்டு முடிக்கிறார், நான் சிவத்திலிருந்து தான் வந்தேன். ஸோ சிவத்திலிருந்து வந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது ராமன்ட்டு நான் முடிக்கிறேன் அப்படின்றத அவ்வளோ எளிமையாக முடிச்சிருப்பார். ஸோ ராமர் வேறு சிவம் வேறு அப்படி கிடையாது. எல்லாரும் சரி சிவத்திலிருந்து வெளிவரப்பட்ட ஒரு நிலைகள் தான். சித்தர்கள் பாடல் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கும் போது ஏதோ ஒரு வகையில் உள்ளார்ந்து ஒரு சக்தியை வந்து தேடி இறைநிலைக்கு போகிறது மாதிரியான பல பாடல்களை நம்ம பார்த்துருக்கோம். அழுகணி சித்தருடைய பாடல்கள்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கும். கண்ணம்மா அப்படின்ற மாதிரி அவருடைய பாடல்கள்லாம் இருக்கும். ஆனால் இவருடைய பாடல்லாம் கோபமாகவே இருக்குமே, என்ன காரணம்? அது ஞானத்தினுடைய வெளிப்பாடுமே. இங்கே நம்ம இன்றைக்கி மீடியா அப்படின்றதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு எளிமையாக புரியணுன்றதுக்காக தனக்குள்ளே இருக்கிற அந்த சிவனுடைய நிலைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருவரும் அந்த தேடை ஓப்பன் ஆகும்போது, தேடையை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மரந்திரம் திறக்கும் போது, அந்த குண்டலினி ரேஸ் ஆகும்போது அது உச்சகட்டமான ஒரு பேராற்றல் உடலுக்குள்ளார பாய ஆரம்பிக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். பட் அது வந்து புதுமையில் இருக்கும்போது சிவவாக்கியர் அந்த நிலைக்கு போகும்போது எழுதுனது தான். அந்த எழுதும்போது வரப்பட்ட ரொம்ப ஒரு கடுஞ்சொற்கள் ரொம்ப டைரெக்டாக போட்டு உடைச்சிருப்பார் சிவவாக்கியர். அதனால தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தன்னை கொஞ்சம் இறக்கிக்கிட்டு, ஏன்னா எளிமையாக மக்களுக்கு புரியணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே அவருடைய தன்மையை அப்படின்னு தான் வரும். ஒரு ஒன்றும் ஏனடா எதுக்கடா அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி தான் வரும். அதனால தான் கேட்குறேன். ஏன்னா ஞானத்தை உங்களுக்கு புகுட்டுறாரு. இது இப்படி கிடையாது, இப்படி தான் வாழ்க்கையினோட முறை, இப்படி தான் வாழ்க்கையினோட நெறி, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இங்கே என்ன தான் வந்திருந்தாலுமே இங்கே நீ காணும் பொருள் எல்லாமே மாயை தான், இதை ஒரு நாள் விட்டு நீ போக போகிற. பட் ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே இதை தற்காலிகமாக செய்ய, இது நிரந்தரம் என்று எண்ணி செய்யாது அப்படின்றது தான் வேறு வேறு விதமாக அவருடைய கோபத்தை திணிச்சிருப்பார். இப்படியெல்லாம் ஒன்று இருக்குன்னா இப்போது
இந்த ஜென்ரேஷனில் நம்ம இவ்வளோ சொன்னாலே இங்கே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மாற்றி பேச வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு எளிமையாக புரிகிற அளவு கொண்டு போக வேண்டியது இருக்குது. அப்போ சிவவாக்கியர் காலம்லாம் கொஞ்சம் எடுத்துக்குங்க. இன்றைக்கி கல்வி அறிவு இருந்துமே ஞானத்தை யாரும் எடுத்துக்க இங்கே தயாராக இல்லை. ஏதோ ஒரு நல்ல ஆன்மாக்கள் பல பிறப்பில் அவங்க செய்த ஒரு புண்ணியம் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஞான மார்க்கத்துலேயும் சரி இறைவன் சிவனை தேடி வராங்க. ஆனால் அந்த காலத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எல்லாம் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கும்பொழுது அப்போது எந்த அளவுக்கு ஒரு மெனக்கெட்டு ஞானத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாருன்றது அதனுடைய ஞானத்தினுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் அது. கம்ப்ளீட்டாக சிவவாக்கியருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. அது சிவவாக்கியர் கிடையாது. இல்லை, அது சிவவாக்கியர் கிடையாது. அது நேரடியாக சிவபெருமானால் எழுதப்பட்ட சொற்கள் தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே. அப்போது நம்ம பார்க்கும்போது இப்போ அது நேரடியாக எழுதப்படுற சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவபுராணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அது வேற மாதிரி இருக்குது. அதுவும் சிவனால தானே எழுதப்படுது. அதுவும் உச்சகட்டமா சிவனை வந்து அடைந்ததுக்கு பிறகு அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு உண்மத்த நிலையில சிவனை பத்தி எழுதுறது தானே. அங்க அது கேட்கும்போது அவ்வளவு மனதுக்கு இதமா, எனக்கு கேட்கும்போது அழுகு வருது. ஆனா இந்த சிவ வாக்கியத்தை கேட்கும்போது என்ன இப்படி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு தோணுது. ஏன் இந்த மாதிரியான உணர்வு மாறுபாடு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இருக்கு? ஒரு பந்து நான் உங்க கையில கொடுக்குறேன், அந்த பந்தை தூக்கி மேல் நோக்கி எறிங்க, அது எந்த ஃபோர்ஸ்ல போகும்? திருப்பி கீழே வரும். அப்போ மேல் நோக்கி வீசும்போது ஒரு ஃபோர்ஸ் போகும், கீழ் நோக்கி வரும்போது வேற ஒரு விசையில ஒரு ஃபோர்ஸ்ல வரும். இதானே இறைவன் ஒவ்வொரு இடத்துல தன்னை வெளிப்படுத்திக்கிறார். சிவவாக்கியர் மூலயமா, வள்ளலார் மூலயமா, சிவானந்தர் மூலயமா, இப்படி பல சித்தர்கள் மூலயமா இறைவன் அந்த ஞானத்திற்கு அவங்க தகுதி அடையணும். தகுதியை தாண்டி அவங்க தயார் நிலையில வரும்போது இறைவன் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவார். அப்போ வெளிப்படும்போது நீங்கள் நல்லா பாருங்கள், இயற்கை சாதாரணது கிடையாது. குறிப்பாக பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாதாரணது கிடையவே கிடையாது. சரியான நேரத்தில் ஒவ்வொருத்தரையும் பிரசவிச்சு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இயற்கைக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றம் வேணாலும், எந்த மாதிரி ஒரு அவதாரத்தை வேணாலும் எடுக்கும். அதுதான் சிவாவதாரம், அதுதான் ருத்ர தாண்டவம்ன்றது. அப்படி ஒவ்வொரு பிறப்புகளை வந்து சித்தர்கள் மூலயமா தான் வந்து வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது தான் அந்தந்த ஒரு பீரியடுக்கு ஒரு சித்தர்கள் வரும்போதும் ஒரு மகான்கள் வரும்போதும் அந்தந்த ஆற்றலும் அந்தந்த ஆன்மாவுக்கு எந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கோ அந்த மாதிரி தான் வெளிப்படுவார். அவர் ஒரு இடத்துல உக்கிரமாக வெளிப்படுவார். இன்னும் அதாவது சிவவாக்கியர் ஒரு ருத்ர தாண்டவம்னு வச்சுக்கிங்களேன். இப்படியே பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே வள்ளலார் சைடு வந்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் நல்லா உள்ளுக்குள்ளார இன்னும் ஒரு உணர்வு நிலையிலேருந்து ஒரு ஞான நிலையிலேருந்து தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களும் என்ன சொல்ல வராங்கன்ட்டு எளிமையாக புரியும். நீங்கள் எந்த சித்தர்களாக வேணா இருக்கட்டும், இறுதியாக அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிலை என்னென்னா, தன்னுடைய உயிரை எப்படியாவது கொண்டு போய் பரபிரம்மத்திடம், இறைவனிடம், சிவபெருமானிடம் சேர்த்துவிடும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிறவாமை வேணும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் நிறைய இடங்கள்ல வந்து சொல்லப்படுது. பிறவாமை வேணும் அப்படின்னா இரவாமை வேணும் அப்படின்னு கேட்கல, பிறவாமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இறக்க வேணான்னு கேட்காம பிறக்க வேணான்னு கேட்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஒன்று பிறவாமை அப்படிங்கிற இல்லை இரவாமை, இந்த ரெண்டு விஷயம் நன்றி. ஆனால் இது ரெண்டு தாண்டி ஒரு நிலை இருக்குது நடுவில், அதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதை பற்றி பேசுவோம். ஏன்னா அதை பற்றி நீங்கள் தெளிவடைச்சா தான் இந்த ரெண்டு நிலைகளும் உங்களுக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டிய ஒரு நிலை தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு. இதுதான் எல்லா சித்தர்களும் ஞானியர்களும் யோகிகளும் எடுத்து தன்னை எப்பவுமே இந்த இடத்துல தக்க வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த உடல் என்பது ஒரு கூடு. இன்றைக்கி இங்கே இருப்பேன், நாளைக்கு இது அப்படியே மாறி இன்னொரு பெண் உடலில் போகலாம், இல்லை வேறொரு இடத்துக்கு போகலாம். இப்படி கூடு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மரணமில்லா பெருவாழ்வுன்றது ரொம்ப ஒரு பெருநிலை. அது டைரெக்டாக உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த லைட் பாடியை டச் பண்ணி போகிறது. ரொம்ப ஒரு நுண்ணிய உணர்வுக்குள்ளார பயணப்படுறது. அதுதான் ஓம்கார நாதம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஓமும் நாதமும் எப்போ ஒரு மனிதனுக்கு ஒன்றாக இணைகிறதோ அவன் அந்த இடத்துல அவனுக்குள்ளார ஒளி தேகத்தை பார்த்துரும். அப்படி ஒளி தேகத்துக்குள்ளார போனதுக்கப்புறம் இந்த உடல் வந்து ஒரு சாதாரணம். இப்போ நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வுக்கு போயிடுவீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சூட்சுமத்துக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு பொருள் வடிவமாக உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இது எதுவுமே பொருள் வடிவம் கிடையாது. இது எல்லாமே ஒரு வெண்மையில் இருக்குது. ஒரு டீப்பாக சொல்லணும்னா இது எல்லாமே பியூர் ஒயிட்டு தான். இங்கே எதுவும் கிடையாது. அந்த வெண்மை தான் பேரொளி. அந்த பேரொளியில் பயணப்படும் போது தான் ஒவ்வொருவருமே நேரடியாக இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து சிவபெருமான் கிட்ட சேர்ந்துட்டுருக்கு. இறப்பு பிறப்பு இது இல்லாமல் ஒரு நிலைமை அப்படின்னா அது மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் இறப்பு பிறப்பு அப்படின்றது இருக்கிறதால தானே இன்ன வரைக்கும் உயிர்கள் இருந்துகிட்டே இருக்குது. இல்லை, அதுதான் விஷயம் சொல்கிறேங்க. இங்கே பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இது வந்து ஒரு சர்க்கிள்ங்க. இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து தனியாக பிரிஞ்சு வேறு நிலைக்கு நீங்கள் போக முடியும்ன்ற, அதாவது அடுத்த அப்கிரேடுக்கு நீங்கள் போக முடியும்ன்ற, எல்லாருமே மரணமில்லா பெருவாழ்வுக்கு போக முடியும். ஆனால் அந்த சிந்தனையே வராமல் இருக்கிறதுக்கான சிந்தனை வரணும். சிந்தனை ஏன் வரலைன்னா வினைகள் தான் அதுக்கு காரணம்.
அந்த எடுத்து வந்திருக்க அந்த கர்ம வினைகளும் மாயையும் அந்த போக்கில் விடமாட்டேங்குது. அது விடாமல் ஒரே இடத்துல பிடிச்சி வச்சு வேறு வேறு விதமாக டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது நான் சொன்னேன்ல, இங்கே 3 கண் இருக்குது. இந்த 2 கண்ணில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது எல்லாமே தெரியும், மெய்யாக தெரியும். ஆனால் உள்ள அகக்கண்ணில் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார், அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. எஸ், ஆமாம், இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை, பொருள் தேவை, பணம் தேவை, எல்லாம் தேவை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவன் ஒருவன் அருளை அடைய முயற்சிக்கிறானோ அவனுக்கு இங்கே பொருள் சாத்தியம். ஏன்னா இங்கே வேணும்னு சொன்னவனை விட வேணான்னு சொன்னவனுக்கு தான் இறைவன் எல்லாமே கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறது சத்தியம், நான் சொல்கிறது மெய். ஸோ எவன் ஒருவன் இறைவன் அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க? கோயிலுக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்குது? வேண்டுதல். என்ன வேண்டுதல்? இது வேணும், ஏதோ ஒரு விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் தேவைப்படுது, அது வேணும் அப்படின்னு வேண்டுதலுக்காக போறாங்க. சரி, கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு நாளாவது கோவிலில் சத்தம் போடாமல் வழிபட்டுருக்காங்களா? இறைவன் அமைதியில் இருக்காரா இல்லை சத்தத்தில் இருக்காரா? அமைதியில் தான். ஒரு மனிதனுக்கு மன அமைதி தேவையா இல்லை சத்தம் தேவையா? உள்ளுக்குள்ளே நீங்கள் மன அமைதியாக இருந்தால் தானே உங்களால் எது வேணாலும் இங்கே சாதிக்க முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். கண்டிப்பாக. அப்போ அங்கே போய்ட்டும் வயலண்ட் பண்ணிங்கன்னா கடவுள் எழுந்து தான் ஓடிடுவார் இவங்க பண்ணுற டார்ச்சரில். ஸோ ஒரு கோவில் எதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு தூண்களுக்கும் சக்தி இருக்குங்க. ஒவ்வொரு தூண்களுக்கும், ஒவ்வொரு பாறைகளுக்கும் அவ்வளவு சக்தி இருக்குது. சும்மா ஏதோ நீங்கள் போனதுக்கப்புறம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4 தூண் வச்செல்லாம் கோவிலை கட்டலை. கோவில்ன்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களிலுமே இறைவனோட சப்தமும் இறைவனோட நாதமும் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கருவறைக்குள்ளே இருக்கிற விக்கிரகத்தில் இருக்கிற சிலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலையை நிறுவி வச்சுருப்பாங்க, ஒரு முருகர் சிலை இருக்கும், ஒரு நவகிரகம் இருக்கும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலிப்பீடம் இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய கொடி இருக்கும். எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க? ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு சக்தியும் ஒரு ஆற்றலையும் கொடுக்கும். இது சிவவாக்கியர் வாய்மொழியாக சொல்லி புரிய வைக்க முயன்று இதுக்கு மேலே சொல்லி இங்கே புரிய வைக்க முடியாது. ஞானத்திட்டு ஞான சொரூபமாக தான் கோயில்களை வெளியே நிறுவனாங்க. சித்தர்கள் என்ன கண்டார்களோ, சித்தர்கள் என்ன பார்த்தார்களோ, யோகியர்கள் என்னத்தை கண்டார்களோ அதனோட டிசைனை தான் கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. அப்படி ஒரு டிசைனை நிறுவி நீங்கள் அந்த இடத்து கோவிலுக்குள்ளார போகும்போது சப்தம் போடவே கூடாது. உனக்கு தேவையா? நீ எதுவுமே கேட்கக்கூடாது இறைவன்கிட்ட. இறைவன் எனக்கு அதை கூட இதை கொடு, சத்தியமாக கொடுக்க மாட்டார். ஆனால் கோவிலுக்கு போயிட்டு அமைதியாக ஜோதியை விளக்கேற்றி சுடரேற்றி அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருங்க. கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுக்கு தியானம் தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரியலையா அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி உட்காந்துட்டு நீங்கள் ஒரு 3 சுற்று நீங்கள் சுற்றிட்டு வாங்கலை. கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஆனந்தமாக இருக்கா, அமைதியாக இருக்கா? ஏன் ஒரு பிரச்சனை வந்தால் கோயிலை நோக்கி ஓடுறீங்க? அமைதி தான். ஒரு மனிதனுக்கு மனதில் அமைதி வந்து விட்டால் அவன் இங்கே என்ன வேணாலும் செய்ய முடியும். நேரடியாக இறைவன் அருள் வந்துடும். அப்படி ஒருவனுக்கு இறைவன் அருள் வந்தால் அனைத்துமே ஒரு ஈர்ப்பு விதியாக ஒவ்வொரு ஆன்மாவும் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த ரகசியங்களும் இந்த சூட்சமங்களுக்கு தான் கோவிலை கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கிறது. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.